ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டர் 8ல் ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 8.2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் we are going to see a concept which is called trigonometric ratios of some specific angles. ஓகேவா? சில ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸோட அந்த ரேஷியோஸ், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸோட ரேஷியோஸ் வேல்யூஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த டேபிளில் பார்த்துருப்பீங்க. sin 0 டிகிரி இஸ் 0, sin 30 இஸ் 1/2, sin 45 இஸ் 1/√2. இதை நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம்னா மக்கப் பண்ணியிருப்போம் இல்லையா? பட் நீங்கள் மக்கப் பண்ண வேண்டியதில்லை. அதில் ஒரு டெக்னிக் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த 1/2, 1/√2, √3/2 இதோட மீனிங்லாம் என்ன? எதுக்காக sin 60 இஸ் √3/2 அப்படின்னா என்ன? sin 60க்கு ஏன் √3/2ங்கிறது வருது அப்படிங்கிறத we have to understand first. We have to know the logic first. ஓகே, பாருங்கள். இப்போ we have a right angle triangleனு வச்சுக்கோங்க. we have a triangle. okay, this is right angle at B னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த சிங்கிற ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். நார்மலி நமக்கு தெரியும் சரி, sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் தீட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆங்கிளை வந்து we denote it by தீட்டா. இப்போ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் இல்லையா? அப்போ sin theta is equal to AB by AC. ஓகே, இப்போது இந்த sin 0 எடுத்துக்கோங்க. இப்போ sin 0 டிகிரி அப்படின்னா என்ன மீனிங்? இந்த இது வந்து 0 டிகிரி. இது வந்து எப்படி இருக்கும்? sin 0க்கு இங்கே ஆங்கிள் வந்து 0 டிகிரின்னா என்ன? இந்த லைன் இப்படி இருக்காது, இதுலேயே இப்படி படுத்துரும் பாருங்கள். இங்கே வந்து இதான் சி. ஓகே, இந்த ஆங்கிள் 0 டிகிரின்னு என்ன? இன்க்ளைனே ஆகாது. இந்த ஹைபாட்னியூஸ் லைனும் இதுலேயே கோயின்சைட் ஆயிரும் இல்லையா? அப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது என்ன வேல்யூ வரும்? 0 தான் வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், sin 0 டிகிரின்னு தீட்டாக்கு பதிலாக 0 டிகிரின்னு வச்சிட்டிங்கன்னா, இந்த தீட்டா 0ங்கும்போது இந்த லைன் என்னாகும்? அப்படியே கீழே வந்து இதில் கோயின்சைட் ஆயிரும். ஓகே, அப்போ ஆல் த வேல்யூஸ் ஆர் 0, ரைட்? இப்போ சைன் நான் என்ன பண்ணேன்னா, அடுத்து ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். sin 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறோம்? 1/2ன்னு வேல்யூ சொல்கிறோம். இது ஆக்சுவலாக இந்த 1/2ங்கிற வேல்யூ என்னது? திஸ் இஸ் வாட் AB by AC. ஓகே, இன்கேஸ் இங்கே வந்து 30 டிகிரியாக இருந்தால், sin 30 டிகிரியாக இருந்தால், இப்போ sin 30 டிகிரியாக இருக்கும்போது இங்கே வந்து AB இன்கேஸ் 1ஆக இருந்தால் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் AC? AC வந்து 2ஆக இருக்கும். பட் திஸ் அ ரேஷியோ இல்லையா? இன்கேஸ் AB 3ஆக இருந்தால் இது 6ஆக இருக்கும். இது 1 டைம் 1Kன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2K. இப்போ இது 5ஆக இருந்தால் இட் வில் பி 10. ஓகே, திஸ் இஸ் ரேஷியோ இல்லையா? ஸோ AC வில் பி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் AB. அதான் மீனிங் இருக்குது இந்த ரேஷியோக்கு. இந்த 1/2 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்கிறோம்? 1/2ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ sin 30 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. sin 45 வந்து என்ன வேல்யூ? sin 45. அப்போ இங்கே இன்கேஸ் இது வந்து 45 டிகிரியாக இருந்தால் இந்த ரெண்டு சைடோட லென்த்தோட ரேஷியோ எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டேபிளில் நம்ம படிக்கிறது. தட் வில் பி sin 45 இஸ் ஈக்குவல் டு 1/√2ன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ 1ங்கிறது என்ன? sin தீட்டா இஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் இல்லையா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இஸ் AB, ஹைபாட்னியூஸ் இஸ் AC, ரைட்? ஸோ இதுக்கு என்ன மீனிங்? AB வந்து 1ஆக இருந்தால் this will be √2 times.
45 டிகிரிங்க போது இங்கே 45 டிகிரி, இங்கே 30 டிகிரி இருக்கும்போது என்ன கிடச்சிது? ஏபி வந்து 1, ஏபி இஸ் 1 அப்படின்னா this is 2, if this is 3, this will be 6 because this is 1 time, the hypotenuse will be 2 times of the opposite side. ஓகே, இதுதான் மீனிங். அப்போ sin 45 இங்கே 45 டிகிரி இருந்தால் என்ன இருக்கும்? In case AB is 1, the value of hypotenuse will be 1 by root 2. இதே பாருங்கள், sin 60 டிகிரி என்ன சொல்கிறோம்? √3 by 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இன்கேஸ் இது √3 வேல்யூ இருந்தால் இது 2 டைம்ஸ், ரைட்? இதுதான் கான்செப்டு. இது நீங்கள் வந்து எல்லா ஆங்கிளுக்குமே சைன் காஸ் டேன் எல்லாத்துக்குமே நம்ம இது ரேஷியோ இல்லையா? என்ன அதனால தான் என்ன சொல்கிறோம்? ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி we are going to determine the relationship between the length of the sides. Okay, what does it mean? Trigonometric ratios அப்படின்னா trigonometric ratios அப்படின்னா என்னது? The relationship between the angle and sides of the triangle. Okay, right. இப்போ இந்த 0, 30, 45, 60, 90 இருக்கு இல்லையா? இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸுக்கு we have some values which is determined already. ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு I will tell you a technique. So if this angle A 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree these are all the specific angles. Okay, some specific angles. Here we have sin A. என்ன மீனிங்? இன்கேஸ் இந்த ஆங்கிள் வந்து 0வாக இருந்தால் என்ன வேல்யூ? ஆங்கிள் வந்து 30ஆக இருந்தால் sin 30க்கு என்ன வேல்யூ? sin 45க்கு என்ன வேல்யூன்னு we will derive. Okay, so sin cos tan, again what's the reciprocal of sin? That is cosecant. Cosecant A, reciprocal of cos is secant. Secant A, reciprocal of tan is cot, right? cot A. நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? sin cos tan, cosecant, secant, cot. அப்படியே செட்டாக இந்த 3 ரேஷியோஸ் ஒரு செட்டு, இந்த 3 ரேஷியோஸ் ஒரு செட்டாக யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ sin cos tan, cosecant, secant, cot. பாருங்கள், sin A 0னா என்ன வரும்? நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஆங்கிள் 0னா திஸ் வில் பி 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும், இந்த ஃபஸ்ட்டு sin Aக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா we can derive it easily for all the other trigonometric ratios. Okay, right, what happened? Right, camera was blurring, that's why. Okay, இப்போ 0 இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. 0 தென் 1/2, okay, 1/√2, √3/2, 1. It starts from 0 and end with 1. After 0, this is 0.5, right? The 0.5 is 1/2. So 0 1/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1/2√2, √3/2, 1. 0ல் ஆரம்பித்து 1ல் முடியுது. காசுக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. ஏன்னா காசுங்கிறது என்னது? கோசைனை தான் காசுன்னு சொல்கிறோம். ஓகே, இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 1 ரிவர்ஸில் சைனோட ஞாபகம் இருந்தால் இதோட ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இல்லையா? 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ 0, 1/2, 1/√2, √3/2, 1. இங்கே எழுதும்போது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 1 √3/2, 1/√2, 1/2,
0. Okay, tan பாருங்கள் again starts with 0. Okay, இதில் இந்த 1/√3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. tan 30 is 1/√3. ஓகே, அடுத்தது இந்த 1 எடுத்து அப்படியே எழுதுங்க. √3, this is not defined. not definedனா நம்மளால் அது டிஃபைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, கொஷிகண்ட் ஏ. இப்போ கொஷிகண்ட் ஏல வந்து கொஷிகண்ட்டுங்கிறது என்னது? ஆக்சுவலி கொஷிகண்ட் sin A is equal to 1/cosecant இல்லையா? 1/cosecant. அப்போ கொஷிகண்ட் ஏ என்ன வரும்? கொஷிகண்ட் ஏ 1/sin A. ஸோ this is inverse of sin AR theta, ரைட்? இப்போ கொஷிகண்ட்டுங்கிறது என்ன? சைனோட இன்வெர்ஸ்னால் என்ன? 1/ன்னு எழுதுவோம். அப்போ 1/0 என்ன வரும்? இப்போ கொஷிகண்ட் 0 இஸ் 1/sin A 1/0 இல்லையா? கொஷிகண்ட் இப்போ கொஷிகண்ட் 0 வெயிட் கொஷிகண்ட் 0 இஸ் ஈக்குவல் டு 1/sin 0 இல்லையா? நாட் தீட்டா sin 0. இப்போ sin 0 என்ன? தட் இஸ் 0. sin 0 degree is 0. அப்போ 1/0, if you divide any number by 0, you cannot define that number. That is not defined. Okay, so cosecant 0 is not defined. Cosecant 30 is 1/sin 30 இல்லையா? அப்போ 1/1/2 என்ன வரும்? 2 வரும். 1 divided by 1/2 போட்டிங்கன்னா இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 1 into 2/1, that is 2, ரைட்? இதோட இன்வெர்ஸ் அப்படியே வரும். இங்கே 1/√2ங்கிறது இங்கே என்ன வரும்? √2. இங்கே √3/2ங்கிறது 2/√3. இங்கே 1ங்கிறது 1/1 is 1. ஓகே, சீக்கண்ட் ஏங்கிறது என்ன? இப்போ sin A is reciprocal of cosecant, right? cos A is reciprocal of secant. tan A is reciprocal of cot. You got my point, right? So secant A is 1/cos A, no? So 1/1 is 1. 1/√3/2 is 2/√3. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க, டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர், ரைட்? இங்கே 1/√2 is √2. 1/1/√2ன்னு எழுதுவோம். மேலே போச்சுன்னா √2. again this is 2. 1/1/2, that is 2. again 1/0 is, I told you already, if you divide any number by 0, you cannot define that number, right? So this is ND. What is cot A? See, here we have cot A is reciprocal of tan A, right? So cot A is equal to 1/tan A, right? So 1/0 is, we cannot define that, right? Okay, again this is 1/√3, you can write it as 3. 1/1 is 1. This is √3, so 1/√3, right? This is not defined. What do you mean by not defined? Actually, if it is not defined, that means infinitive. That means infinitive, right? So 1/infinitive is 0, right? So this is 0. 1/tan A is not defined, right? You cannot define. So 1/tan A is 1/ND, not defined. So not defined means infinitive. So 1/infinitive is 0, right? Okay, so you can easily remember this. I will repeat it again. We are going to see some ratio values of some specific angles. 0, 30, 45, 60, 90 இதுக்கு தான் பார்க்குறோம். பட் 0 to 90ல் என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது? 0 டிகிரி இருக்குது, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, 5 டிகிரி, 6 டிகிரி. பட் சம் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் 0, 30, 45, 60, 90. இதுக்கு வந்து சைன் வேல்யூ, சைன் 0வாக இருந்தால் என்ன ரேஷியோ வரும்? இந்த ரேஷியோவில் என்ன ரேஷியோ? சைன் இஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், ரைட்? சைன் இஸ்
Well, if you have some 30 degree in a triangle, and if you are finding sine 30, the ratio of the opposite side and to the hypotenuse is 1 by 2. The ratio of the opposite side of the triangle for sine 45 will be 1 by root 2, like this. Okay, so ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை இதில். இந்த 1 by 2 என்னடா 1 by root 2, what is this root 3 by 2 and all, why do we want to remember all these things? It is very confusing. This very interesting subject, trigonometry, right? If you understand it, you can easily do this. And one more time I repeat it, you just remember the first one, the specific angle values of sine A. For sine 0 it is 0, sine 30 1 by 2, sine 45 1 by root 2, sine 60 root 3 by 2, sine 90 1. You just remember like this: 0, 30, 45, 60, 90. For sine it is 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. Again for cos it is reversing, right? So 1 root 3 by 2, 1 by root 2, 1 by 2, 0. For tan it starts with 0 again. You just remember tan 30, that is 1 by root 3. Again you just write this 1 and this root 3. This is not defined. For cosecant, secant and cot, we know cosecant A is inverse of sine. What do you mean by inverse? 1 by these values. Okay, if you want to find out cosecant 0, that is 1 by sine 0. 1 by sine 0 is 0, no? So 1 by 0 is, you cannot define, right? If you divide any number by 0, you cannot define that. Okay, for sine, if you, for cosecant 30, cosecant A is equal to 1 by sine A, right? So cosecant 30 is equal to 1 by sine 30. So 1 by 1 by 2 is 2. What is the reciprocal of this number 1 by 2? That is 2, right? This is 1 by root 2 is root 2. Root 3 by 2 is 2 by root 3. 1 by 1 is 1, right? So this is the logic and this is the concept. If you know this logic, you won't get confused. And in this exercise we are going to work out all the sums with these specific angles. Okay, right? Thank you.